Praise the Lord. I'm very happy to see you all in this wonderful Sunday morning. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. Really, I believe this is the day that the God has made. நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். Hallelujah. Hallelujah. Okay. First of all, greetings to you all in the matchless name of Lord Savior Jesus Christ. முதலாவதாக நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். Before I am going to preach the word of God, just I want to share a testimony what has happened yesterday. நான் செய்தி கொடுப்பதற்கு முன்பாக நேற்று என்ன நடந்தது என்பதை சுருக்கமான சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். So yesterday I was called to deliver the word of God in the youth meet. நேற்று நான் தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படி நான் அழைக்கப்பட்டிருந்தேன் ஒரு வாலிபர் குழுவில். So nearly 7 o'clock we have the Zoom meet. 7 மணி போல நேற்று இரவு 7 மணி போல அந்த மீட்டிங் நடந்தது. So before the meeting started, the 10 minutes before, the one who has the Zoom access was got in the accident. அந்த ஜூம் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்பாக அந்த ஜூம் நடத்துகிறவர் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டார். So before 10 minutes. 10 நிமிடங்கள் முன்னாடி. So only 10 minutes more to attend all the people want to gather in the Zoom meeting. அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நாங்க எல்லா மீட்டிங்கும் நடத்த ஆயத்தம் பண்ணோம். So the host was very disappointed what to do. He don't know what to do because only 10 minutes more the youth meeting is going to start right now. அதை நடத்துறதுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அந்த ஜூம் நடத்துறது ஆக்சிடென்ட் ஆகிட்டனால அவர் இந்த 10 நிமிஷத்துல என்ன பண்ணதுன்னு ஒன்றும் புரியாம அவர் திணறி போயிருந்தார். So there was a very big struggles that we have faced yesterday. அதனால மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்க சந்திச்சோம். But somehow the host was managed to start the meeting and he suddenly accessed another Zoom and he invited all the people. Suddenly he forwarded everything and somehow nearly 25 people they have attended Zoom meeting. அது எதிர்பார்க்குதாமா அப்புறம் இன்னொருத்தவங்க ஜூம் ஐடி கொடுத்தனால அந்த மீட்டிங் ஆண்டவருடைய கிருபையில் நடந்தது. So nearly 25 people. ஒரு 25 பேர் கலந்துட்டாங்க. So I was delivered the word of God. அத நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். So the host was in that Hyderabad. அதை நடத்துகிறவர் ஹைதராபாத் சேர்ந்தவர். His name is Shashikiran. அவருடைய பேர் சசிகரன். He was my warden and I was studying in the Vaibhav College. அவர் என்னுடைய வார்டனா இருந்தார். எப்பனா நான் வைபவ் காலேஜ்ல படிக்கும்போது. So I have been known him from since 2016. 2016 இருந்து அவர் எனக்கு நன்றாக தெரியும். So after long days I have delivered the word of God in English. ரொம்ப நாளுக்கு பிறகு நான் ஆங்கிலத்தில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். So after my messages many of the feedbacks have been received. செய்தி கொடுத்த பிறகு அநேக பேர் சாட்சிகளை சொன்னார்கள். So they said that I have really blessed by a word of God. Thank God and thank you, like that they have said. நிறைய பேர் விதமாக சொன்னாங்க உங்க செய்தி மூலம் நாங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. So today also I would like to share the same under the same topic to you also. அதே டாபிக்ல அதே தலைப்பில் இன்னைக்கு நான் செய்தி கொடுக்க உங்க மத்தியில் because under the topic is a very needed thing in this last days. இந்த கடைசி நாட்களிலே அந்த தலைப்பு ரொம்ப மிக முக்கியமானதாக இருக்கிறது. Paul is saying something to the Roman church that we have to be we want to be do something. பவுல் ரோம சபைகளுக்கு சொல்கிறார் நம்ம ஒரு காரியம் நாம் புதுசா செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். So we are going to meditate right now what he is saying to the Roman church. So பவுல் அந்த ரோம சபை என்ன சொல்கிறார் என்பதை நாம் இப்போ கொஞ்சம் நேரம். So we all have the Bible, just turn to the book of Romans chapter 12. உங்கள்ட்ட பைபிள் இருந்தால் ரோம புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். Chapter 12 12ஆம் அதிகாரம். Chapter 12 verse 2 somebody can read. அதில் 2வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். Okay, can anyone another? வேற ஒரு வாசிக்கலாம். வேற யாராவது ஒரு வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு வந்த வேசுதையாமல் தேவனுடைய நன்மை பிரியமும் அற்புதமான சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகினாலே மனோமுகாவுகள். Amen. Praise God. So here I would like to highlight the word be transformed. இதிலே ஒரு வார்த்தை மட்டும் நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். அது என்னவென்றால் மறுரூபமாகுதல். So in these last days we all the believers as the children of God we want to be transformed by the Lord Jesus Christ. இந்த கடைசி நாட்களிலே நம்ம மறுரூபமாகுவது ரொம்ப அவசியமா இருக்கிறது. தேவனுடைய ஆவியினாலே நம்ம மறுரூபமாகுவது ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது. Hallelujah. Hallelujah. That's why the Paul is highlighting here being transformed.
to the Roman church. அதுதான் பவுல் வந்து இங்க ரோம சபைகளுக்கு அதை முக்கியப்படுத்தி பேசுகிறார், நீங்கள் மறுரூபமாக வேண்டும் என்று. So my topic is today transformation. So அதுதான் என்னுடைய தலைப்பாய் காணப்படுகிறது, ஏனென்றால் மறுரூபமாகுவது. In the English Bible there are two words for the transformation. That is, one is called transformation and another one is transfiguration. அந்த மறுரூபமாகிற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே ரெண்டு ஒரு வார்த்தைகள் இருக்கிறது. ஒன்று வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்னொரு வந்து டிரான்ஸ்பிகரேஷன். So there is a little difference between the both word transformation and transfiguration. அது இரண்டு வார்த்தையிலும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கிறது. In Tamil, in the Tamil Bible, the same word are mentioning marurubam, but these words are different. அந்த தமிழ்ல இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் தமிழ் அர்த்தம் என்னன்னா மறுரூபம் என்றுதான், ஆனா ஆங்கிலத்திலே அதனுடைய அர்த்தம் வேறுபடுகிறது. So when we read in the Romans chapter 12, it's named as a transformation. But we when read in the book of Matthew, when Jesus was transformed, the word was used transfigured, not transformation. இதுல பாத்தீங்கன்னா இந்த ரோம அதிகாரத்திலே 12ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த மறுரூபம்ங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆங்கில வேதத்துல. ஆனா மத்தியத்துல பாத்தீங்கன்னா இயேசு மறுரூபமானார் அப்படிங்கிறது, அது வந்து ஆங்கிலத்துல டிரான்ஸ்பிகரேஷன் என்று போட்டிருக்காங்க. Hallelujah. Hallelujah. So in the word of transformation, you can find the word form. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ற வார்த்தையில ஒரு ஃபார்ம்ங்கிற அந்த ஒரு வேர்டை நம்ம பார்க்க முடியுது. வார்த்தை தமிழ்ல உருவம் என்று அர்த்தம். மறுரூபத்துல உருவம்ங்கிற வார்த்தை தனியாக பார்க்க முடியும். So the form means in Tamil we can say ரூபம் or உருவம். தமிழ்ல பாத்தீங்கன்னா மறுரூபம், அந்த ஃபார்ம் என்றால் ரூபம் In the என்றால். word transfiguration also we can find the word figure. அந்த டிரான்ஸ்பிகரேஷன் அந்த வார்த்தையிலும் கூட ரூபம்ங்கிற வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். So all of the human beings, we all have the figure, right? நம்ம எல்லாருக்கும் ஒரு உறவு இருக்கு, அப்படிதானே? So when people they used to say there are the 7 figures like a one person. இந்த உலகத்துல சொல்வது உண்டு, ஒருவர் போல 7 பேர் இந்த உலகத்துல இருப்பாங்க அப்படின்னு But சொல்லுவாங்க. that is not the fact. Actually, according to the Bible, everyone we are created in the different formation. Especially we are created in the form of God. அது பாத்தீங்கன்னா அது வந்து முக்கியமா அது வந்து பொய் தான். ஆனா யாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாரும் ஒவ்வொரு உருவம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அது நம்மளுக்கு வந்து நம்ம தேவனுடைய உருவத்துல நம்ம விசேஷமா காணப்படுகிறோம். Hallelujah. Hallelujah. So God has created us marvelously and miraculously our formation. கர்த்தர் நம்முடைய உருவத்தை அற்புதமாக அதிசயமாக படைத்திருக்கிறார். Amen. Amen. So if my figure did not be to the Alvin and Alvin figure is not going to be is there like that. Everyone has a different figures. என்னுடைய உருவம் ஆழ்விக்கு போகாது, ஆழ்வின் உருவம் விஜயனன் போகாது. அப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உருவம் இருக்கிறது. Amen. Amen. So that is why we are worshiping the miraculous God. He is Almighty God. அதனால தான் நம்ம அற்புதங்களை செய்கிற தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். Amen. Amen. So what is mean by transformation means the radical change in a person's spiritual life. மறுரூபம் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதுதான் மறுரூபம் என்று சொல்லலாம். A change should be happen in a spiritual man's life. மறுரூபம் ஒரு மாற்றம், ஆவிக்குரிய விஷயத்திலே ஒரு மாற்றம் கொண்டு வருவதுதான் மறுரூபம் If என்று you சொல்லலாம். are a Christian, definitely there would be a change must be happened in your life. நீங்க கிறிஸ்தவர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். Then when you are a real Christian, அப்பதான் நீங்க உண்மையான கிறிஸ்தவர்கள். otherwise there will be no difference between you and the Gentiles. அது அப்படி இல்லை என்றால் உங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. So when you accept the Jesus Christ, when you receive the salvation, there must be a real change. Something happened in your life. நீங்க எப்ப ரட்சிக்கப்படுகிறீங்களோ, ரட்சிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்றால் உங்களிடத்திலே ஒரு மாற்றம் காணப்படும். So many of them they will misunderstand like that. If change is not happening in my life means that might be happened in my outward. இப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க மாற்றம் என்றால் அது வந்து உள்ள வர வேண்டாம், வெளியே வந்தாலே மாத்திரம் போதும் நினைக்கிறாங்க. But that is not good. Now, more than the outward transformation, the inner change must be very important in the Christian life. ஆனா அது உண்மை கிடையாது. வெளியே மாற்றத்தை விட உள்ளான மாற்றம் தான் ரொம்ப முக்கியம் என்பதை நம்ம That பார்க்கிறோம். is what the whole Bible is mentioning about that. அதுதான் முழு வேதமும் சொல்லுகிறது, உள்ளான மாற்றத்தை பற்றி தான் சொல்லுகிறது. So today we have to think, the inner change has been happened in my life or not? இப்ப நம்ம ஒருவேளை சிந்தித்து பார்க்கிறோம், உள்ளான மாற்றம் நமக்குள்ள இருக்கிறதா இல்லை என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். Hallelujah. Hallelujah. So who can give the inner change means the only by the Holy Spirit we can have a change in the inner part. யார் அந்த உள்ளான மாற்றத்தை கொடுக்க முடியும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமானதான் அந்த உள்ளான மாற்றத்தை கொடுக்க முடியும். So that is why the Paul is also mentioning to the Romans church, be transformed to get the change. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மறுரூபமாகுங்கள், உங்கள் இருதயத்திலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகிறார். To get the inner change.
உள்ளான மாற்றம் அடைவீர்கள் என்று சொல்கிறார். Hallelujah. அல்லேலூயா. So, from this verse, I'm going to say to you all, if we want to be transformed, what are the things we want to do? நம்ம மறுரூபமாக வேண்டாம் நம்ம என்ன செய்ய வேண்டும் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். So there are only two things if you want to get transformed. நம்ம இரண்டு காரியங்கள் மூலமா தான் நம்ம மறுரூபமாக முடியும். So the two things the Paul is mentioned in the same verse itself. அதே வசனத்துல தான் அது என்ன காரியம் என்று பவுல் So சொல்கிறார். we are going to meditate one by one. அதை நம்ம ஒவ்வொன்றா நம்ம தியானிக்க போகிறோம். I'm sure that you are going to be really blessed by these words. இந்த வார்த்தை மூலம் நிச்சயமாவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். Hallelujah. Hallelujah. So somebody can read the same verse. அந்த வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? Yeah, the first line I would like to take the first point. அந்த முதலாவது வரியை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவது பாயிண்ட்டுக்காக. So what he saying means, do not be conformed to this world. அந்த வார்த்தை என்ன, அந்த வரி என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துக்கு நீங்க ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். So if we want to get transformed, we should not be conformed to the world. நம்ம மறுரூபமாக வேண்டும் என்றால் இந்த உலகத்துக்கு நம்ம ஒத்த வேஷம், அதாவது நாடகம் தரிக்க கூடாது. So the world has the different pattern and the Christian life has the different pattern. உலகத்துக்கு ஒரு வழி உண்டு, கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒரு வழி உண்டு. Amen. ஆமென். So we should not mix the both patterns one another. அந்த ரெண்டு வழியிலே நம்ம இப்படி இடப்படக்கூடாது. The world people have the different behaviors and the Christ people will have the different behaviors. உலகத்தார் மக்களுக்கு ஒரு விதமான குணங்கள் இருக்கும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு விதமான குணங்கள் The இருக்கும். world has the different customs and we have different customs. அவங்களுக்கு ஒரு விதமான வழக்கங்கள் இருக்கும், நம்மளுக்கு ஒரு விதமான வழக்கங்கள் இருக்கும். So we should not mingle with one another. அதை இரண்டோடு நம்ம சேர்க்கக்கூடாதுன்னா That சேர்க்கக்கூடாது. is why Paul is saying, do not be conformed to this world. அதுதான் பவுல் சொல்கிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். If we are conformed to this world, we cannot be get transformed by the Lord. இந்த உலகத்தோடு நம்ம தரித்திருப்போம் என்றால் நாம் மறுரூபமாக முடியாது. So many of the people they used to say they are living a jolly life, they are enjoying the life. So but we are the people, we are not enjoying this life. You are wasting the life. நம்ம இப்படி சொல்லலாம், நிறைய பேர் இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்றாங்க, அவங்க என்ன போல வாழ்ந்து கொண்டிருக்காங்க, ஆனா என்னால சந்தோஷமா வாழ முடியலையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். But one thing we should remember, they are living happily, but that happy life leads them to the hell. ஆனா ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அவர் சந்தோஷமா வாழுகிறார்கள், ஆனால் சந்தோஷமா வாழ்ந்தாலும் அது அவர்கள் நரகத்துக்கு நேராக தான் கொண்டு போகிறது. But we might live with depression and with worries, but our life will lead us to the heaven. ஆனா நம்ம ஒருவேளை கவலையோட பாடுகளோட வாழ்ந்தாலும் அதை நம்மை பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகிறது. Hallelujah. Hallelujah. It clearly says there is a tribulation in this world. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு. Amen. ஆமென். So that means that there is no we should not think there is no chance to live jolly life or happy life. அதனால நம்ம தப்பா நினைக்க கூடாது, சந்தோஷமா வாழவில்லை என்று நம்ம தப்பா நினைக்க வேண்டாம். We can also live a jolly and happy life. நம்மளும் சந்தோஷமா வாழ முடியும். Because the Paul mentioning in the book of Philippians, rejoice always. அதனால பவுல் அதை சொல்கிறார், பிலிப்பியர் புத்தகத்திலே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று. Many of the believers they look at the word rejoice always. நிறைய விசுவாசிகள் அந்த சந்தோஷமா இருங்கள் என்ற வார்த்தையை மட்டும் தான் பார்க்கறாங்க. But they forget to the word in the Lord. ஆனா அது கர்த்தருக்குள் என்கிற வார்த்தையை மறந்து விடுகிறார்கள். God clearly said rejoice in the Lord always. அதான் பவுல் தெளிவாக சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று. If you want to rejoice in the Lord, we should not do sin and we should not watch cinema and we should not live a holy life. We want to live a separate life, the holy life. நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்போம் என்றால் பாவம் செய்ய மாட்டோம், சினிமா போன்ற காரியங்களை பார்க்க மாட்டோம், நம்ம பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டிருப்போம். Hallelujah. Hallelujah. So we can live jolly நம்ம சந்தோஷமா வாழ முடியும், and at the same time we want to live holy. அதே சமயத்தில் நாம் பரிசுத்தமா வாழ வேண்டும். So our jolly life would lead us to the holy life. நம்மளுடைய சந்தோஷமான வாழ்க்கையை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நடத்த வேண்டும். And it will give us a godly life. அது நம்மளை தெய்வீக வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு உதவியா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. In English there we can say the three rhyming words: jolly, holy and godly. மூணு ரைமிங்கான வேர்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியும். அது என்னவென்றால் ஜாலி, ஹோலி, காட்லி. So we can make a formula these words by using these words. How is it means jolly plus holy is equal to godly. அதை நீங்க ஒரு பார்முலாவாக எடுத்துக்கலாம். சந்தோஷமாவும் பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னா அது நம்ம தெய்வீக வாழ்க்கை வாழ்வதற்கு உதவியா இருக்கும். Amen. Hallelujah. Hallelujah. So how we can live a holy life? You may ask.
நீங்க கேட்கலாம் எப்படி பரிசுத்த வாழ்க்கை வாழ்றது? So the answer is very simple. By the help of the Holy Spirit, we can live holy. அதனுடைய பதில் எளிமையானதான். பரிசுத்த ஆவியானவர் துணையினால நம்ம பரிசுத்தமா வாழ See, முடியும். if you have the Holy Spirit, the power of the Holy Spirit, you should not conform to this world. நீங்க அந்த பரிசுத்த ஆவியை பெற்று இருக்கிறீர்கள் என்றால் இந்த உலகத்துக்கு நீங்க ஒத்த வேஷம் தரிக்க மாட்டீர்கள். It is easy for us to live in this manner when we have received the Holy Spirit. நம்ம இப்படி எப்ப வாழ முடியும் என்றால் பரிசுத்த ஆவியை நம்ம இடத்தில் இருந்தால் இந்த மாதிரி இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் வாழ முடியும். Hallelujah. Hallelujah. The first thing is do not be conformed to this world. So முதலாவது குறிப்பு என்னவென்றால் நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். So what are the things we want to do if we want to be get transformed? நம்ம அடுத்த காரியம் என்னவென்று பார்க்க போறோம். மறுரூபமாக வேண்டும் என்றால் நம்ம என்ன ஆக வேண்டும்? So the second thing is somebody can read the same verse. அதே வசனத்தை யாராவது வாசிக்கலாம். இரண்டாவது வசனத்தை. நீங்கள் இந்த நட்சத்திரத்திற்கு ஒத்தவேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் புண்ணியமும் பரிபூரணமான சுத்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் நாட்டிலே மறுரூபமாகுங்கள். The second thing is by renewing of our mind we can get transformed. நம்மளுடைய எண்ணத்தை பரிசுத்தமாக்குறதுனாலே புதிதாக்குறதுனாலே நம்ம மறுரூபமாக்க முடியும். By renewing of our mind. நம்முடைய எண்ணங்களை புதிதாக்க வேண்டும். So nowadays we need to renew our mind. நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நாம் புதிதாக்க வேண்டும் இந்த நாட்களிலே. Hallelujah. Hallelujah. So when I say about the mind, it also includes the attitudes and the ways of us. Attitudes and ways of us. Mind includes attitudes and the ways. அந்த குணங்கள் எண்ணங்கள் எதை சேர்ந்திருக்குதுன்னா குணங்களும் சேர்ந்திருக்கிறது வழிகளும் சேர்ந்திருக்கிறது. Attitudes means our behaviors. குணங்கள் நடத்தைகள் குணங்கள் அதெல்லாம் சேர்ந்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. Whatever nowadays we should think how we are behaving to others. நம்ம இந்த நாட்டில் எனக்கு எப்படி நாம் எப்படி பிறரிடத்தில் நடந்து கொள்கிறோம் And in which way we are going through. எந்த வழியா நாம் போய் கொண்டிருக்கிறோம். I is saying about the two ways. பைபிள்ல வேதாகமத்தில் இரண்டு வழிகளை பற்றி So சொல்லுகிறது. what are the ways means? One is the broad way and the second one is narrow way. அங்க ரெண்டு வழி நம்ம பார்க்க முடியும் வேதத்திலே. ஒன்னு குறுகலான வழி, ஒன்னு அகலமான வழி. So narrow way leads us to the heaven. குறுகலான வழி நம்மை பரலோகத்துக்கு நேராக நடத்துகிறது. Broad way leads us to the hell. அகலமான வழி நம்மை பாதாளத்துக்கு நேராக நடத்துகிறது. You should think today in which way you are. நாம் இந்த நாட்டில் நினைக்க வேண்டும் நம்ம எந்த வழிகளில் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Our behavior should reflect the God's behavior. நம்முடைய குணங்கள் குணாதிசயங்கள் கர்த்தருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்த வேண்டும். So we all have the records in the Bible how Jesus was lived in this world. கர்த்தர் எப்படிலாம் இந்த உலகத்தை வாழ்ந்தார் என்கிற எல்லா ஆதாரமும் நம்ம பைபிள்ல இருக்கிறது. How he behaved to the person. அவர் எப்படி ஒரு இடத்துல நடந்து கொண்டார் என்பது இருக்கிறது. When he looked at the sinner, he looked at with compassionate heart. அவர் ஒரு பாவியை பார்க்கும்போது அவர் மனம் இறங்கி அவனை சுத்தமாக்கினார், அவனை ரட்சித்தார் So என்பதை in the பார்க்கிறோம். same manner how we look in the sinner. நாம அப்படி பாவியை பார்க்கும்போது நாம் அப்படி மனம் So இறங்குறோம். what are the things we have to learn means we just look at the Bible and we can learn from Jesus Christ. நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் ஃபர்ஸ்ட் வேதத்தை பார்க்க வேண்டும், அடுத்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவரை போல நாம் வாழ So வேண்டும். that the same behaviors and the attitudes and the ways of the Jesus Christ should reflect in our life so that the Gentiles can become to know the Jesus Christ. இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அவர் எப்படி பிறரிடத்தில் நடந்து கொண்டாரோ அதே போல நாமும் பிறரிடத்தில் நடந்து கொள்ளும்போது மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்வது அது எதுவாக இருக்கும். Hallelujah. Hallelujah. And some of them they can be corrupted in the mind by the Satan. சில பேர் சாத்தானுடைய கிரியினால அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் நிர்மூலமாகி இருக்கிறது. God says Paul is also mentioning about thinking in the spirit and thinking in the flesh. அதுதான் பவுல் ஒரு இடத்துல சொல்கிறார், ஆவியின் சிந்தனை மாம்சத்தின் சிந்தனை என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. So we are the believers. In which way we are thinking? Are we thinking in the flesh or are we thinking in the spirit? விசுவாசிகளாக நாம் எப்படி எந்த வழியில சிந்திக்கிறோம்? ஆவிக்குரிய ரீதியில சிந்திக்கிறோமா இல்ல மாம்சத்தின் ரீதியாக சிந்திக்கிறோமா? The same Paul is advising to the Romans church in the chapter 8. இதே பவுல் ரோம சபைகளுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். Somebody can read chapter 8 verse 6. ரோமம் 8ஆம் அதிகாரம் அதை 6வது வசனத்தை வாசிக்கலாம். மாம்சத்தினுடைய மரணம், ஆவியின் சுத்தியோ ஜீவனும் சமாதானமும். Amen. The fleshly minded is death. மாம்சத்தின் சிந்தனை மரணம். See, the fleshly minded is death means it is equal to do the sin. அந்த மாம்சத்தின் சிந்தனை மரணம் என்றால் அது எதற்கு ஒப்பிடலாம் என்றால் அது பாவத்துக்கே ஒப்பிடலாம். Why? Because the Paul is also saying
the wages of the sin is death. அதே போல்தான் சொல்கிறார் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. Hallelujah. Hallelujah. So you should not be very careless about when you are in the fleshly minded. நீங்க மாம்சத்தின் சிந்தனை இருக்கும்போது ரொம்ப நீங்க கவனமா இருக்க வேண்டும். Don't leave it simply. அதை நீங்க வெறுமையா விட வேண்டாம். If you are continuing to think in the fleshly minded, it will lead you to the death. நீங்க மாம்சத்திலே சிந்தித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அது உங்களை மரணத்துக்கு நேராக தான் நடத்தும். Hallelujah. Hallelujah. Because the fleshly mind is come from the Satan. ஏன்னா அந்த மாம்ச சிந்தனை யார் மூலமா வருகிறது என்றால் சாத்தான் மூலமா So வருகிறது. that is why already I said receive the Holy Spirit. அதனால தான் நான் முன்பாகவே சொன்னேன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். See, in this case the Holy Spirit help is very much needed. அதனால இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரின் உதவி ரொம்ப தேவைப்படுகிறது. Amen. ஆமென். So the same as it's saying, but to the spiritually minded is life and peace. அதே வசனத்தை நாம் பார்க்க முடியும். ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமும். So if Holy Spirit lives in us, He will lead us to the spiritual way. ஆவியானவர் நம்மை நடத்துவார் என்றால் அது எப்படி நடத்துவார் என்றால் சமாதானத்துக்கு ஏதுவாய் நம்மை நடத்துவார். Our minds always be filled in the spiritual manner. நம்மளுடைய சிந்தை எப்பொழுதுமே ஆவிக்குரிய ரீதியில் தான் நாம் சிந்தித்துக் கொண்டே இருப்போம். So it will lead us to the life and the peace. அது நம்மளை ஜீவனுக்கு நேராகவும் சமாதானத்துக்கு நேராகவும் நடத்தும். Many of the people they used to say, I have not the peace, I have not any happiness, like that they used to say. நிறைய ஜனங்கள் இப்படி சொல்வார்கள் என்று சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை என்று. So one of the reason is they are thinking in the flesh minded. ஏனென்றால் அது ஒரு காரணம் என்னவென்றால் அவர்கள் மாம்சத்தில் சிந்திக்கிறார்கள். There are many more reasons if they are unhappy. அவர்கள் சந்தோஷமா இல்லைன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு பல One காரணங்கள். of the reason this is. ஆனால் அதில் ஒரு காரணம் இதுவாக நாம் So எடுத்துக்கொள்ளலாம். when we are thinking in the spiritual manner, we can go to the hell and we can be peace. நம்ம We can heaven and we can be peace. நாம் ஆவிக்குரிய ரீதியிலே சிந்திப்போம் என்றால் நாம் பரலோகத்துக்கு நேராக நடத்தி செல்வோம். அது மாத்திரமல்ல சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். So my suggestion and I encourage you all to receive the anointing of the Holy Spirit. So நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி. See, if you not have yet received the anointing of the Holy Spirit, just thirst for it. நீங்க இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அதற்காக நீங்கள் தாகமாய் காத்திருங்கள். See, if I want to share in my life what happened means. நான் என் வாழ்க்கையில் நடந்து சொல்ல வேண்டும் என்றால் So I was waited for 3 years for receive the Holy Spirit. நான் 3 வருஷம் காத்திருந்தேன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக. Even when I was doing my Bible college, I didn't receive the Holy Spirit. நான் பைபிள் காலேஜில் படித்துக் கொண்டிருந்தாலும் நான் பரிசுத்த ஆவியை I பெற்றுக்கொள்ளவில்லை. need the anointing of the Holy Spirit. அது என்னவென்றால் பரிசுத்த ஆவியான அபிஷேகம் பற்றி சொல்லுகிறேன். But after my Bible college and I still then I eager to receive the Holy Spirit. அதுக்கப்புறம் நான் ஆண்டவரிடத்தில் தாகமா இருந்து கேட்டபடினால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். Hallelujah. Hallelujah. I was anointed in one convention which was led by Brother Mohammed Lazarus. மோகன் சிலாசரஸ் அவர்களால் நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்திலே நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். Amen. ஆமென். So at the year of 2017 I think so. 2014ஆம் ஆண்டில் நினைக்கிறேன். So I wish you all to want to get the anointing of the Holy Spirit. எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை பெறும்படி நான் உங்களை Many of the people உற்சாகப்படுத்துகிறேன். they used to think if some pastor come and lay hands, I can get the anointing. சில பேர் இப்படி நினைக்கிறாங்க பாஸ்டர் வந்து என் மேல கை வைத்தாதான் நான் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள Some people they முடியும். might think if I go to any convention by the familiar preachers, I can get the anointing. சில பேர் இப்படி நினைக்கிறாங்க நான் ஏதாவது ஒரு முக்கியமான பிரசங்கியாளர்கள் பிரபலமான பிரசங்கியாளர்கள் அங்க வந்திருந்தாங்கன்னா அங்க போனான்னா நான் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள But I say to you, if you ask to the God with wholeheartedly, definitely God will fill you in your house itself. நீங்க உண்மை நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்க உண்மையா தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்க இருக்கிற இடத்துல உங்களை அபிஷேகிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. I can remember the testimony which was shared by my mom. எங்க அம்மா சொன்ன ஒரு சாட்சியை எனக்கு நினைவு So வருகிறது. he has 6 elder sisters. அவங்களுக்கு 6 அக்காமார்கள் So இருக்கிறாங்க. one of the elder sister, he got anointed in her house itself. அதுல ஒருத்தவங்க வீட்லயே அவங்க அபிஷேகத்தை So பெற்றுக்கொண்டாங்க. while they are doing the family prayer, they just asked to the God and they had joined their hands with one another. They prayed and the Holy Spirit has filled her abundantly. அவங்க குடும்பமாய் ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கையில் கோர்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் பரிசுத்தாவியை கேட்கும் பொழுது அவர் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள். See, the family prayer, they received the Holy Spirit. குடும்ப ஜெபத்திலே அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள். Hallelujah. Hallelujah. So why don't you and I can get the Holy Spirit in the family prayer? ஏன் நீங்களும் நாங்களும் குடும்பத்திலே பரிசுத்தாவியானவரை குடும்ப ஜெபத்திலே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள So முடியாது? those who are receiving the anointing of the Holy Spirit, you can be renewed the Holy Spirit. நீங்கள் பரிசுத்தாவியானால் அபிஷேகப்படும் பொழுது நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். That is also including the renewing of our mind. அதுவும் நம்ம எண்ணங்களை புதிதாக்குறதா இருக்கிறது. That is also including this.
அதுவும் இதோடு சேர்ந்துதான் எண்ணங்களை புதிதாக்குவது. We should renew our Holy Spirit. நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவரை புதுப்பிக்க வேண்டும். We should renew our anointing. நம்மளுடைய அபிஷேகத்தை புதுப்பிக்க வேண்டும். We should renew our tongues. நம்மளுடைய அந்நிய பாஷைகளை புதுப்பிக்க வேண்டும். See, every day if we are getting renewed by the tongues, the God will use to give a day by day a different kind of tongues. நீங்கள் அந்நிய பாஷையில புதுப்பிக்கப்படவில்லை என்றால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதுவிதமான பாஷைகளை உங்களுக்கு கொடுப்பார். Hallelujah. Hallelujah. So here after God every day and ask to God, Lord, I want to be renewed in the spirit. I want to be renewed in the mind. I want to be renewed in the anointing of the Holy Spirit. இனிமேல் கர்த்தரிடத்தை போல கேளுங்கள். ஆண்டவரே, நான் ஆவியிலே மறுரூபமாக வேண்டும், எண்ணங்களிலே மறுரூபமாக வேண்டும், பரிசுத்த ஆவியான பெறுதலை நான் மறுரூபமாக வேண்டும் என்று கேளுங்கள். Hallelujah. Hallelujah. So I have said the two things to you to how we want to get transformed. இரண்டு காரியங்களை சொன்னேன், மறுரூபமாக இப்படி ஆக வேண்டும் என்று சொல்லி. So the one is I said we should not be conformed to this world. முதலாவது நம்ம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். The second I said we should renew our mind. இரண்டாவது நம்ம எண்ணங்களை புதிதாக்க வேண்டும் So என்று by சொல்லி. these two things we can get transformed. இந்த இரண்டு காரியம் மூலம் நம்ம மறுரூபமாக And one more thing I would like to share to you. நான் இன்னொரு காரியத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். After getting transformation, what are the benefits we are going to face? மறுரூபமான பிறகு நம்ம என்ன நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம்? Then that is also mentioning, the Paul is mentioning in the same verse. அதே வசனத்தில்தான் பவுல் அதை குறிப்பிடுகிறார். நம்ம என்ன பெற்றுக்கொள்வோம் மறுரூபமாக்கப்பட்ட பிறகு? So somebody can read அதை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். the same verse. ரோமர் 12 அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். நீங்கள் இந்த சர்வசக்திக்கு உத்தரவேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தமில்லதென்று உங்கள் மனதுள்ளாய் அனைவரும். Okay, in English Bible it is saying like that. Then you will become to know the will of God. ஆங்கில வேதத்தில் இப்படியே சொல்கிறது, நீங்கள் மறுரூபமாட்ட பிறகு நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை நீங்கள் மறுரூபமானதுக்கு பிற்பாடு நீங்க என்ன பண்ணலாம்? அறிந்து கொள்ளலாம். Then you will become to know the will of God. நீங்கள் தேவனுடைய சித்தம் என்ன என்று உங்கள் வாழ்க்கையில அறிந்து So கொள்ள. when you are getting transformed, when the changes happen in your life, you can become to know the will of God. உங்க வாழ்க்கையிலே மறுரூபம் ஏற்படும் பொழுது நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். So many of them they are struggling to know the will of God. நிறைய பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய சித்தம் என்னது என்று. They are still there in the confusing, am I in the will of God or not? சில பேர் இன்னும் குழப்பம் தான் இருக்கிறாங்க, நான் தேவனுடைய சித்தத்துல தான் இருக்கிறானா இல்லையா. So if you want to know the will of God, just ask to the Lord. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும் என்றால் தேவனிடத்தில் நீங்கள் சற்று கேளுங்கள். And the second thing you want to be get transformed. நீங்கள் இரண்டாவது காரியம் நீங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். After your transformation, definitely I say you can know the will of God. நீங்கள் மறுரூபமாட்ட பிறகு நான் கண்டிப்பா சொல்ல முடியும், நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். Hallelujah. Hallelujah. And some of the people they will eager to know the will of God, but they have not the heart to obey to the will of God. நிறைய பேர் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது, ஆனால் அதற்கு நேராக ஒரு கீழ்ப்படிவதற்கு அவர்கள் மனதில்லை. So if you ask to the Lord, what is your will? Definitely He will show to us what is the will. நாங்கள் தேவனுடைய சித்தத்தை என்னதென்று தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். But are we ready to obey for the will of God? ஆனா அந்த சித்தத்திற்கு நாம கீழ்ப்படிவோமா என்பதுதான் கேள்வியா இருக்குது. Yes, that is the main question here. அதுதான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. Amen. ஆமென். So if God reveals you the will of God, just open your heart to obey to the will of God. கர்த்தர் அவருடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்றால் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை திறந்து அதன் கீழ்ப்படிய நீங்கள் மனமாயிருங்கள். So the one thing after your transformation, you can become to know the will of God. நீங்கள் மறுரூபமாக்கப்பட்ட பிறகு தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள And முடியும். there are another two more things after your transformation. இன்னும் ரெண்டு காரியங்கள் கூட பார்க்க முடியும் மறுரூபமாக்கப்பட்ட I would like to say that example from the life of Jesus Christ. அது யாரிடத்திலிருந்து நான் சொல்ல முடியும்னா இயேசுவினுடைய வாழ்க்கையிலிருந்து நான் சொல்ல முடியும். So we can go to the book of Matthew chapter 7. நீங்கள் மத்தேயு அதிகாரத்துக்கு நேராக திருப்புங்கள். மத்தேயு புத்தகத்துக்கு நேராக Matthew chapter 17. மத்தேயு 17ஆம் அதிகாரம். That chapter is saying about the transfiguration of Jesus Christ. அங்க இயேசு எப்படி மறுரூபமானார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். So after the transfiguration of Jesus Christ, what are the things happening here? That is what we are going to meditate. இயேசு அந்த மறுரூபமாக்கப்பட்ட பிறகு என்ன நடந்தது, என்ன காரியங்கள்லாம் நிகழ்ந்தது என்பதை நம்ம So பார்க்கிறோம். those things are happened physically, அது பாத்தீங்கன்னா மாம்சத்தின் ரீதியாக அது நடத்தப்படுது. but we are going to meditate today spiritually. ஆனா நம்ம ஆவியின் ரீதியா நாம தியானிக்க So போகிறோம். what things that happened? Chapter 17 verse 2, somebody can read. அங்க 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம். என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். கர்த்தருக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. வஸ்திரம் வெளிச்சத்தை
before his disciples. அவர் அவருடைய சீஷர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். After the transfiguration of Jesus Christ, the two things are happening here. அங்க மறுரூபமாக்கப்பட்ட பிறகு அங்க ரெண்டு காரியங்கள் நடக்கிறதை நம்ம பார்க்க The முடியும். one is his face shone like the sun. முதலாவது பாத்தீங்கன்னா அவருடைய முகம் சூரியனை போல வெளிச்சமா இருக்குது. Hallelujah. ஹalleluya. So nowadays we can also, after our transformation, our face should shine like the sun. நம்மளும் மறுரூபமாட்ட பிறகு நம்மளுடைய முகமும் அப்படியே சூரியனை போல பிரகாசமா See, இருக்கிறது. if we read in the book of the Psalm, he is saying those who are looking at the face of the God, their face is shining like the sun, and it is shining. சங்கீதத்தில் நம்ம பார்க்க முடியும், யாரெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் வெளிச்சத்தை போல பிரகாசிப்பார்கள் சூரியனை போல. Hallelujah. ஹalleluya. So if the Gentile people is looking your face, they will something find difference in your face. யார் இயேசு அறியாத மக்கள் உங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் உங்களிடத்தில் ஒரு வித்தியாசமான காரியங்களை பார்க்க வேண்டும். The shining. அந்த ஒரு பிரகாசம் உங்கள் முகத்திலே காணப்பட வேண்டும். That shining your face may change their heart and may you shining the face that lead us into the Christ. அவர் உங்க முகத்தை பார்த்த பிறகு அந்த பிரகாசத்தை பார்த்து அவர்கள் ஒருவேளை ஆண்டவரிடத்தில் வரக்கூடும். Hallelujah. Hallelujah. They will suddenly ask you how you are very bright today, how you are being very happy. So they will ask your questions to you. உங்க பக்கத்துல இருக்கிற ஜனங்கள் உங்க முகத்தை பார்த்து கூட கேட்பாங்க, எப்படி உன்னுடைய முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்கிறது, என்ன நடந்தது என்று கூட கேட்பார்கள். How you are being happy always. நீங்க எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்று கூட So கேட்பார்கள். what is the secret? அதனுடைய ரகசியம் என்னென்றால், So when they ask the secret to you, you can share that is the secret is that Jesus in me. Jesus is in me. அந்த ரகசியத்தை நீங்க சொல்ல வேண்டும் என்றால் நீங்க என்ன சொல்ல வேண்டும் என்றால் இயேசு என்னோடு இருக்கிறார் என்பதை நீங்க சொல்ல வேண்டும். Hallelujah. Hallelujah. Because of the transformation, you can earn the people for the heavenly kingdom. நீங்கள் மறுரூபமாக்கப்பட்ட பிறகு நீங்கள் தேவ ஜனங்களை பரலோக ராஜ்யத்திற்காக நீங்கள் ஆதாயப்படுத்த முடியும். Hallelujah. Hallelujah. And what is the second thing is happening for Jesus Christ after transfiguration? இரண்டாவது காரியம் இயேசுவின் இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை நம்ம பார்ப்போம். Then read the same verse. அதை திரும்ப அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையானது. The second thing, his clothes became as white as the light. அது பாத்தீங்கன்னா இரண்டாவது காரியம் என்னவென்றால் அவருடைய வஸ்திரம் அவருடைய துணி வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. Hallelujah. Hallelujah. So the clothes represent the salvation. அந்த வஸ்திரம் எதை காண்பிக்கிறது என்றால் ரட்சிப்பை காண்பிக்கிறது. The white color represent the holiness. அந்த வெண்மை என்கிற அந்த காரியம் எதை குறிப்பிடுகிறது என்றால் பரிசுத்தத்தை குறிப்பிடுகிறது. So after the transformation, you can get the holiness from the Lord. நீங்கள் மறுரூபமாட்ட பிறகு நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Your salvation will be get renewed. உங்களுடைய ரட்சிப்பு தூயாக்கப்பட முடியும். See, in Tamil we can say one verse is like this. நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற அனுதினமும் பிரயாசப்பட வேண்டும். We have to work for the salvation every day. நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் அனுதினமும் உழைக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. After our transformation, we are becoming holy and holy more than ever. நம்ம மறுரூபமாக்கப்பட்ட பிறகு நம்ம இன்னும் பரிசுத்தமாய் கொண்டே இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. God is saying, be holy as I am holy. அதுதான் இயேசு சொல்கிறார், நான் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் So இருங்கள். how we can be holy? நம்ம எப்படி பரிசுத்தமா வாழ So முடியும்? already I said by the help of Holy Spirit we can be holy. பரிசுத்த ஆவியின் துணையினாலே நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும்? And the main reason we have to be get transformed. அது முக்கியமான காரியம் என்னவென்றால் நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். Hallelujah. May the God bless upon you this verse. இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.